தான் இந்த மாதிரி லெமன் ஜூஸு, தக்காளி, அந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எடுக்கும் போதே அரிப்பு வந்துடுது. ஸோ அப்போ தக்காளி லெமன் நம்ம சொல்லக்கூடிய உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கும் போது தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பருப்பு சுண்டல் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தக்காளி லெமன் எடுத்ததுனால தான் அரிப்பு வருது. ஸோ ஏன்னா அந்த ஹெவினஸ் கேஸ் அதிகமாகிடும். ஸோ அப்போ நம்ம புளிப்பு உள்ளே சேர்த்தோன்னா உடனே மறுபடியும் இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து உருளை, அடுத்து சப்பாத்தி பரோட்டா, கிழங்கு வகைகளையும் இந்த மாதிரி சப்பாத்தி மைதானால செஞ்ச உணவுகளையும் கண்டிப்பாக கொஞ்ச நாள் தவிர்த்துடணும். அப்போ தான் நம்ம பாடியில் ஈஸியாக டைஜஷன் நடக்கும். நமக்கு டக்குன்னு அரிப்பு உடனே அக்ரவேட் ஆகாமல் அந்த அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் மோஷன் வழியாக ப்ராப்பராக ஜீரணமாகி வெளியே போயிடும். சரி, இப்போ நம்ம ஹேபிட்ஸ் பற்றி பார்த்தோம், என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தோம். என்னென்ன ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா இந்த இச்சிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா, புங்க இலை ஜூஸ். புங்க மரம் இருக்கும் தெரியும், அதில் இருக்கிற